தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். இந்த பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு இதுதான் எடுத்துருக்கோம். இது இல்லாமல் நம்ம வீட்டில் தயாரித்த மசாலா மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடையில் தேவையில்லாத பொருள்லாம் நம்ம ஆட் பண்ணாக்கா வயிறு கோளாறு வரும், ஃப்யூச்சரில் என்ன பிரச்சனை வருன்றதுக்காக நம்ம அதெல்லாம் போடுறதில்ல. இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்காக சட்டி வச்சிடலாம். திரும்ப பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு மசாலா ஆட் பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டோம். வாங்க ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இது நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சுவையான வெஜிடபிள் பிரியாணி கிடைக்கும். வாங்க பார்க்கலாம். நண்பர்களே, எல்லா காயும் நம்ம போட்டுட்டோம். கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும். பார்த்திங்கன்னா எல்லா காயும் போட்டோம். பாருங்கள், நல்லா பக்கவாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போது பச்சை பசையில் இருக்குது. நல்லா வரும், கன்ஃபார்மாக நல்லா நம்பிக்கையாக இருக்குது. சூப்பராக வரும். அது இல்லாமல் அரிசி ரெடி பண்ணிட்டோம். அரிசியை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கோம். அவங்களுக்கு பசிக்குதுன்னாங்க, அதனால் 2 சோளம், மக்காச்சோளத்தை தனியாக வச்சுருக்காங்க. அதை அவிச்சு சாப்பிட்றதுக்காக. அதுவும் பற்ற வச்சு ரெடி ஆகின்னு இருக்குது. நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் பிரியாணி ரெடி ஆகிடும். வெஜிடபிள் பிரியாணி. வாங்க சாப்பிட்லாம். ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ சமர்ப்பிக்கிறேன். நன்றி. அனைவரும் வாங்க. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சைடிஷு முட்டை வச்சுருக்கோம். வெங்காயம் ரெடி பண்ணியிருக்காங்க. பிரியாணி பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக வந்துருக்கு பாருங்கள். நல்லா அழகாக டேஸ்ட்டாக, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். இது சாப்பிட்டுட்டு இதனுடைய உதிரி உதிரியாக அழகாக இருக்குது பாருங்கள். ரசாயனம் எதுவுமே கலக்கலை. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வாழ்க வளமுடன். சிறப்பு மகிழ்ச்சி. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், தட்டை எல்லா சாப்பாடையும் காலி பண்ணிட்டோம். அந்த அளவுக்கு நல்ல ஒர்த்தான சாப்பாடு. மசாலா எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் சாப்பிட்றதால இன்னும் சுவையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன். சிறப்பு.